கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 23 சங்கீதம் 2 வசனம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார். அதை தான் தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று. ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக என்னென்ன செய்வானோ அதே மாதிரி தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு செய்கிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து என்று தாவீது சொல்லுகிறார். அதாவது புல்லுள்ள இடங்களில் என்றால் சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருகிறார். அவர் நமக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். நம்மை நடத்துகிறவர் அவர்தான். நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்து நமக்கு தேவையான காரியங்களை கர்த்தர் தருகிறார். ஆசீர்வாதங்களை தருகிறார். நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். தீமைகளிலிருந்து விடுவிக்கிறார். ஒரு மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை எப்படியெல்லாம் பாதுகாப்பானோ, பராமரிப்பானோ, போஷிப்பானோ அதே மாதிரி தேவன் நம்முடைய சரீர தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்து தேவன் நம்மை நடத்துகிறார். அவர் நம்மிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது அவர் உங்களை போதித்து சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டு சத்தியத்தின் பாதைகளிலே நம்மை நடத்துகிறார். மூன்றாவதாக அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவரன் ஆத்துமாவை தேற்றி. நம்முடைய சரீரத்துக்கும் நம்முடைய ஆவிக்கும் மட்டுமல்ல, நம்முடைய ஆத்துமாவுக்கும் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஆத்துமாவை அவர் தேற்றுகிறவராக காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆத்துமா சில வேளைகளிலே கலங்குகிறது, தியங்குகிறது. ஆனால் தேவன் நம்மை அந்த வேளைகளிலே நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிறார். ஹல்லேலூயா. தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அவர் நம்முடைய மேய்ப்பராய் இருப்பதால் அவருடைய நாமத்தின் நிமித்தம், இயேசு என்ற நாமத்தின் நிமித்தம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் நீதியின் பாதை, அவர்தான் வழியாயிருக்கிறார். அவருடைய நாமத்தினாலே அவருடைய வழிகளில் நம்மை நடத்துகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே தான் இயேசு கிறிஸ்து நம்முடைய மேய்ப்பராக காணப்படுகிறார். நம்முடைய சரீரத்துக்கும் நம்முடைய ஆவிக்கும் நம்முடைய ஆத்துமாவுக்கும் தேவன் நன்மை செய்கிறவராயிருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தரை துதிப்போம். கர்த்தரை நம்முடைய நல்ல மேய்ப்பராக நாம் வைத்து கொள்ளுவோம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தர் எங்கள் மேய்ப்பராயிருந்து எங்கள் சரீர ஆவிக்குரிய ஆத்துமாவுக்குரிய நன்மைகளை தந்து எங்களை போஷித்து பராமரித்து பாதுகாத்து நீதியின் பாதைகளில் நடத்துகிற தேவனாயிருக்கிறபடியால் நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.